ஹாய்ப்பா! இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு நாகர்கோயில்ல உள்ள நாகராஜா கோயிலுக்கு போகக்காண்டி கிளம்பிட்டோம். பஸ்ஸில ஜாலியா ஒரு ட்ரிப்பு மாரி கிளம்பிட்டோங்க காலையிலே. ஒரு 7 மணிக்கு கிளம்பி ஒரு 7:45, 50க்குள்ள பஸ்லலாம் ஏறி ட்ராவல் ரெடி ஆயிருச்சு. கிளம்பியாச்சு நாங்க ஜாலியா. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே நாகராஜா கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். ஒரு 3/4 மணிக்கூர் ஆயிருச்சு. 3/4 மணிக்குள்ள போய் சேர்ந்தோம். அந்த வாசல் இந்த மாரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த சைடு நடந்து போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் போல நடந்து போணும். போனா தான் நாகராஜா கோயிலுக்கு போக முடியும். ஆனா ஒரு கோபுரம் மாரி லைட்டா தெரியுதுல்ல, அதுதான் இதுதாங்க அந்த நாகராஜா இதுதாங்க இந்த கோயில் வாசல்னு சொல்றது. ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வாசலே இப்படி தான் இருக்கும். அதில பால் அது இதுன்னு வச்சிருப்பாங்க. நமக்கு தேவை அப்படின்னா அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு போய் அந்த சாமிக்கு ஊத்திக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாவே திருவிழா டைம்ல என்னன்னா, ஃபுல்லும் இவ்வளோ இடத்துலயுமே கடை கடையா தான் இருக்கும். இப்போ நான் திருவிழா டைம்ல வரல. மத்த நார்மலான உள்ள ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கேன். அதனால தான் அந்த சைடுல எதுவுமே இல்ல. ஆனா சின்ன சின்ன கடையெல்லாம் அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போக போக குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்படி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனா தான் அந்த வாசல் வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய பாருங்க பாவம் யார் பெத்த பிள்ளையோ நம்ம நடந்து போகும் முன்னால கூட ஓட பாருங்களா. நடந்து போங்கன்னு சொன்னா போதும். அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. யாரும் என்ன தடுக்க முடியாது அந்த மாரி. போயாச்சு. சரி விடுங்க. நான் வாசல் வந்துருச்சு தெரியுதா? இந்த சைடில் பைக்கெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க. கோயிலுக்குள்ளே வச்சா பைக்குக்கு பைசா கட்ட வேண்டியது வரும். அதனால் எல்லாருமே இந்த சைடில் எதாவது வச்சா பைசா கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள் கொடை அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். அந்த சைடு உள்ளே போகிறப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் கடையெல்லாம் இருக்கும். இதுதான் நாகராஜா கோயிலோட வாசல் ஃப்ரெண்டு. இந்த வாசல் வழியாக தான் கோயிலுக்கு போகணும். இங்கே தான் நான் ஒரு பால் ஒன்று வாங்கிட்டு மஞ்சள் பொடியும் ஒன்று வாங்கிட்டு நானும் பிள்ளைகளும் உள்ள கோயிலுக்கு கிளம்புனாங்க. வாசல் அது நாகராஜா கோயில் வாசல் இதுதான். இது வழியாக தான் கோயிலுக்குள்ளே போகணும். இதில் தான் கடையெல்லாம் இருக்கும். நிறைய சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். அந்த கடையில் போய் ஏதாவது போயிட்டு வரப்போ தான் எதாவது வாங்க முடியும். அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். பார்த்துக்கோங்க. இனிமேல் உள்ள நாகராஜா கோயிலுக்கு நம்ம உள்ளே போயாச்சுங்க. சின்ன சின்னதாக வண்டி வந்துட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. இதுதான் கோயில் வாசல். இது நாகர்கோயிலில் இருக்க முன்னே சொல்லியிருப்பேன். இது நாகர்கோயிலில் இருக்குது. அந்த நாகராஜா கோயில் ஓகேவா? இந்த கோயிலோட பேர் நாகராஜா கோயில். நாகர்கோயிலில் இருக்குது. நீங்கள் வடசேரி பக்கத்தில் இறங்குனாலே சொல்லுவாங்க. நாகராஜா கோயிலுக்கு போகணுன்னா இந்த இடத்துல அவங்களே சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அவங்கள. அந்த மாதிரி இது மெயின் இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் கோயில் ரொம்ப பெருசாக இருக்குங்க. உள்ளே சுற்றி நிறைய இடம் இருக்குது. நிறைய கோயிலே ரொம்ப பெருசு தான் சொல்லப்போனால். இந்த டைமுக்கெல்லாம் போனால் சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. சாதா கோவில் சாமி கும்பிட்டுட்டு விபூதி மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போதான் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த டைமுக்கெல்லாம் போக முடியாது. போனால் இவ்வளோ தான் கிடைக்கும். நீங்கள் என்னால் வரப்போ எங்கேயாவது ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அதை கணக்கு பண்ணி காலையில் வரணுன்னா காலையில் வாங்க. ஓரளவுக்கு மீடியமாக வரணும்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்து வரப்போ சாப்பிட்டுட்டு வாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்கோ. இந்த சைட்லலாம் திறக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்படி எந்த சைடு போகிறேனோ அந்த சைடில் தான் கோயில் உள்ள வாசல் இருக்கும். அந்த கோயிலில் பால் வாங்கி வச்சு மஞ்சளும் வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கே போய் மஞ்சள் பாலை ஊற்றிட்டு மஞ்சளையும் போட்டு அந்த கோயிலுக்கு போடணும். அந்த கோயிலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் உள்ள சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கங்க. இதெல்லாம் செருப்பு வைக்கிற இடம். ஐ மீன் வண்டி வச்சுருப்பாங்க. எல்லாம் செருப்பு எங்கேயா கழட்டி போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி இருக்காங்க. டோக்கன் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கெல்லாம் பைசா ஆகுங்க. அதனால தான் எல்லாருமே வெளியே விட்டுட்டு வந்துடுவாங்க. பார்த்துக்கோங்க. கோயிலெலாம் தெரியுதாங்க கொஞ்சமாவது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. என் செல் அந்த அளவுக்கு கிளியராக இருக்குமான்னு எனக்கு தெரில. என் செல்லில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. மேலெலாம் பாருங்கள் ஃபுல்லுமே கோயில் அந்த சிலை தான் இருக்கும். நான் எப்படி சொல்ல அந்த பாம்போட சிலை தான் ஃபுல்லுமே இருக்கும். பாருங்கள் அவ்வளோ அதை சுற்றி அந்த கோயில் ஃபுல்லாகவே எந்த சைடு திரும்பினாலுமே சிலை அந்த நாகத்தோட சிலை மட்டும்தான் இருக்கும். எல்லா திசையிலையுமே போன உடனே செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு போன உடனே அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் போய் காலை நல்லா அலம்பிட்டு தலையில் 2 தெளிச்சிக்கிட்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கோயிலை நான் காணிக்கிறேன். பாருங்கள் இந்த சைடெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது தலைவலிக்கு இல்லாட்டி ஏதாவது கண் திஷ்டி எதாவது இருந்தால் வாங்குற மாதிரி இந்த சைடு வச்சுருப்பாங்க. நம்ம பாலெல்லாம் ஊற்றிட்டு வந்து தான் அது வாங்குற மாதிரி இருக்கும். அதில் அந்த சைடும் நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதாங்க அந்த குளம். அந்த குளத்துக்குள்ளே போய் காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு வரணும். இதுதான் குளம். நல்ல பெரிய பெரிய மீன் கிடக்குங்க இதுக்குள்ளே. நாங்கள் பார்த்துருக்கோம்.
இப்போ குட்டி குட்டியாக இருக்குது. ஆள் வந்து அடிக்கடி குளிச்சுட்டு வந்து ஐயப்பா கோயிலில் இருந்தாலும் வந்து குளிச்சுட்டு போகிறனால அங்கே மீன் வரலை. மற்றபடி இங்கே தான் போய் காலெல்லாம் அலம்பிட்டு வரணும். இதுதாங்க கோயில். கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த நாகத்துக்கு பால் ஊற்றுற இடம் இது தான் ஃபஸ்ட்டு. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் இது வந்து ஒரு பெரிய கோயில், ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுறப்போ டைம் நிறைய எடுத்துக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். பையன் பார்த்துக்கோங்க, ஓகேவா? பாருங்கங்க, இதான் நாகச்சிலை. கிட்டத்தட்ட நிறைய சிலை இருக்கும். சொல்ல போனால் இது ஃபுல்லாக அந்த வீடியோவில் முக்கால்வாசி இந்த நாகச்சிலை மட்டும்தான் காணிச்ச மாதிரி இருக்கும். இனிதான் நான் ஒவ்வொன்றா போயிருந்து இந்த அண்ணனுக்கு பின்னால் உட்கார்ந்துருந்தா பையன் நான் ஊற்றுவேன். பாருங்கள், விதவிதமான நாக சிலைகள் இருக்கும் இந்த நாகராஜா கோயிலில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலேஷனில் இருக்குது. சின்னையிலேருந்து பெருசுலேருந்து உள்ளே இருக்க கோயிலுக்குள்ளே இருக்கிறது பெரிய நாக சிலையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு இதில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது, வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். அதோட பாம்போட ஸ்டெப்பே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இதுவும். சின்ன சிலை வந்து சின்னதாக வேறு மாடலில் இருக்கும். சின்னதும் சிலது பக்கத்தில் சில பக்கத்துலேயே இருக்கும். அதுலேயும் பால் ஊற்றியே இருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். என் பையன் தான் எனக்கு பால் ஊற்றாங்கம்மா, நான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வருவோம் உட்கார்ந்துருந்து. நான் அவனை பேசவே விடலைப்பா, கொஞ்சம் சும்மா இருப்பா, ஊற்றின வர ஒரு 2வது பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற்றினேன். என் பொண்ணு மஞ்சப்பொடி போட்டால் ரொம்ப கூட்டங்க. ஆனால் இதுவே கூட்டமாக தான் இருந்தேன் எனக்கு சொல்ல போனால். நான் இதில் பாருங்கள், ஒரு சின்ன நாகச்சிலை இருக்கும். நான் பாருங்கள், ரொம்ப குட்டி நாகச்சிலை ஒன்று இருக்கும். அதுவே குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் சொல்ல போனால். பாருங்கள், ஏதாவது ஒரு சிலையாவது ஒரு சேமாக இருக்கானே பாருங்கள். ஒரு சிலையுமே சேமாக இருக்காது, வித்தியாசமான மாடலேஷனில் இருக்கும். இது 5 தலை நாகம்னு நினைக்கிறேன். அந்த பாம்போட ஷேப்பே வித்தியாசமாக இருக்குது. அது உட்கார்ந்துருக்க மாடல் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். இதில் இந்த நாகராஜா கோயிலில் இது ஒரு ஸ்பெஷல் கோயில்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த திருவிழா டைம்லலாம் நல்ல பயங்கர கூட்டமாக இருக்கும். சொல்லவே முடியாது. நிற்கலாம் கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் இது ஸ்பெஷல். நாகராஜா கோயில்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் இதுக்குன்னு திருவிழா வைக்கிற அன்றைக்கெல்லாம் ரொம்ப பயங்கர கூட்டமாக இருக்கும். உள்ளெல்லாம் போய் சாமியை கும்பிடணுங்கிறது நடக்காத விஷயம் நம்ம இதாக இருக்கும். அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். 1 மாதம் நடக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் போடுவாங்க. முன்னால் மோர் பந்தெல்லாம் வச்சுருப்பாங்க. குடிச்சிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. உள்ளேயும் பாருங்கள், நடுச்சுக்குள்ளேயும் நாகராஜா நிறைய சுற்றி இருக்கிற மாதிரி குட்டி குட்டியெல்லாம் நிறைய இருக்கும். இந்த நகைச்சிலையை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? 8 மாதிரி வந்து ஒரு மாதிரி வளைஞ்சி. இந்த சிலையை பாருங்கள், அதுலேயும் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு சிலையுமே அப்படி தான் வித்தியாசமாக இருக்கும். அதோட பாம்போட சிம்பிளே அந்த வாய், பல்லு, கீழே அந்த வளைவு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எப்படி சொல்ல, ஸ்டெப் ஒவ்வொன்றா வச்சுருப்பாங்க. இந்த சிலை ஒவ்வொன்றா 3 ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க சுற்றி. இப்போ நான் 3வது ஸ்டெப்பில் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சைடோடு சுற்றி வந்து வர மாதிரி இருக்கும். அந்த எப்படி சொல்ல, இது ஃபுல் ஃபோக்கஸாக பண்ண முடியலை. இப்படி வந்து ஒவ்வொன்றா நான் ஊற்றுறதை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. இதை பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இது சிம்பிள், நாகத்தோட அந்த சிம்பிள். இது பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்கங்க, பிள்ளையாருக்குள்ளது. இதுலேயும் பால் ஊற்றிட்டு தான் போகணும். பாருங்கள், அந்த 8 மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து இருக்குது பாருங்கள். 5 தலை நாகம். பார்த்திங்களா எவ்வளோ சிலை இருக்குன்னு? இன்னும் சுற்றி எப்படி நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும். உள்ளவரை போயிட்டு வரும். எத்தனை சிலை இருக்குன்னு தெரியாது, ஆனால் நிறைய இருக்கும் இந்த கோயிலில். இதுக்குன்னே தனியாக இருக்க ஒரு கோயில்னால் அது நாகர்கோயிலில் இந்த கோயில் தான். பாம்பு மட்டும், பாம்புக்குன்னே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது இந்த கோயில் தான். இதை ஊற்றக்கும் நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. இது நாகதோஷம் இருக்கவங்க தான் மேக்ஸிமம் ஊற்றுன மாதிரி இருக்கும். நானும் வருவேன். எனக்கும் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி நம்மள கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளேயே
நாகச்சிலை இருக்குது பார்த்துறீங்களா? இப்படி தான். அதில் போய் ஊற்ற முடியாது. ஏன்னா அதில் வாசல் இல்லை. இதில் இருக்க சிலைக்கு மட்டும் தான் ஊற்ற முடியும். ஆனால் இந்த சைடில் பாம்புக்குள்ள முட்டை அந்த இதெல்லாம் சில நேரம் வச்சுட்டு போவாங்க யாருனாலும். பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால இந்த வீடியோ ரொம்ப நேரம் 1/2 மணிக்கூர் சம்திங் போகும்னு நினைக்கிங்க. ஏன்னா இது ஒவ்வொரு சிலையாக எடுத்துருக்கனால டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ சிலையும் உண்டு. அப்போ எத்தனை சிலைன்னு இப்படி நான் ஊற்றுறதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் ஒரு கையில் செல்லும் ஒரு கையில் அந்த இதுவும் வச்சுருக்காங்க. பாலும் ஊற்றிட்டு எடுத்தனால தான் பைய போகுதுங்க. க்யூவில் நின்று பைய தாங்க போக முடியும். உடனே அப்படியே எடுத்த எடுப்புக்கெல்லாம் போக முடியாது. அதனால் பைய தான் நின்று ஒவ்வொன்றா தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றா தான் ஊற்ற முடியும். அதான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே தாங்க வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நாகத்தோட சிலை டிஃப்ரெண்ட்டாக தெரியவா? நான் ஒவ்வொரு இதுலையும் காணிக்கையிலையும் தெரியவானே பாருங்கள். தெரியும், அது வித்தியாசமான சிலையாக தான் இருக்கும். இந்த சிலை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது பாருங்க. 2 ஸ்டெப் தான் இருந்த மாதிரி இருக்குது. அடுத்த சிலையில் ஒரு ஸ்டெப் தான் இருக்குன்னு எனக்கு தெரிலங்கிறது பார்க்க அப்படி தெரியுது. லைனு போன மாதிரியே இல்லை, நின்றுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் விதவிதமாக பாம்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தாங்க எனக்கே தெரியும். ஏன்னா வித்தியாசமான மாடலேஷன், வித்தியாசமான இதில் இருக்குது இந்த சிலை. நானே சின்ன வயசில் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு இப்படியெல்லாம் இருக்கும், இப்படிலாம் ஒன்று உண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வளர தான் இப்படிலாம் உண்டு, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே போல் தான் இந்த பாம்போ எல்லாமே டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு பாம்பு சிலையும் ஒவ்வொரு மாடலேஷனில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே இது தான், பாம்போட சிலை மட்டும்தான். இந்த பாருங்கள், இதோட இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் எல்லாமே
சாமிக்கு கடைசியாக ஊற்றி முடிக்க போகிறாங்க. வந்துருச்சுன்னு நினைக்கேன். இந்த ஒரு லைன் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க. இதோட முடிஞ்சிடும் இப்போ. இது தாங்க கடைசியாக. இதில் தான் எல்லா பொடியும் போட்டுக்கிட்டு அந்த பால் இருக்க கடைசி பாலும் அந்த மஞ்சள் பொடி அவ்வளோத்தையும் இதில் ஊற்றிட்டு அதில் நம்ம வேண்டிக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை அந்த சாமிக்கிட்ட வேண்டுனா அவங்க நிறைவேற்றுறதா ஒரு ஐதீகம். இதில் தான் தட்டிட்டு மொத்தமாக டப்பாவெல்லாம் துறக்கிட்டா இல்லை கண்ணை மூடி வேண்டிக்கிடணும். நம்ம என்ன தோணுவோ அதை வேண்டிக்கிடணும். சாமி கும்பிட்டா நடக்கும். ஓகேங்களா? வந்தாச்சிங்க நிறைவு பகுதிக்கு வந்த மாதிரி. அடுத்தது நாகலிங்க பூ, நாகப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த சாமிக்குன்னு மெனக்கெட்டு வைக்கக்கூடிய நாகப்பூ. இந்த பூ வந்து எப்படி சொல்ல, அப்படியே 5 தலை பாம்பு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளே இருக்கும். அது மேலே இருக்கல, அதுதான் பூவு. என்ன பாருங்கள், இதுதான் அந்த பூவு. ஓகேங்களா? நான் எப்படி காணிக்கணும் பாருங்கள். லிங்கம் தெரியுதா? அந்த லிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பூ. தெரியுதுங்களா? சிவன் வந்து இருந்து அந்த பூவை தூக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே என்னெல்லாம் இருக்குது, நீ உள்ளே போய் எடுக்கல, வெளியே இருக்கும்போது இவ்வளோ கோயிலும் கடைசி பகுதியில் கொஞ்சம் எடுத்தேன். அனுமான் கோயில் இருக்கும், அதில் அனுமான் இருக்க மாதிரி 108 முறை அதில் எழுதி போட்டால் நடக்கணும் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. இதோட கோயிலெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வர ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் நேரத்துலேயே எங்களுக்கு வயிறு பசிச்சிருச்சு. அவ்வளோ பேரும் ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆரியபவன் ஹோட்டலுக்கு போய் நல்லா வெளுத்து வாங்கினோங்க. பூரி இட்லினி அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு பில்லையும் பே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே ஹாப்பியாக முடிஞ்சிருச்சிங்க, தொடங்கிருச்சிங்க, முடியலைங்க. ஹாப்பியாக சண்டே தொடங்கிருச்சு. ஓகேங்களாங்க? பாருங்கோ, வெளியே பாருங்கள், தண்ணியெல்லாம் சிந்துற மாதிரி எப்படி வச்சுருக்காங்க, அழகாக இருந்தது. அதனால தான் அதையும் சேர்த்து எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க. ஏதோ ஒன்று என் செல்லில் கிளாரிட்டி இல்லை, ஆனாலும் ஏதோ இருக்கிறத பொறுத்து அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மன்னிச்சிருக்கோங்க, என்ன செல்லு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை.